இந்த ஃபங்க்ஷனுக்காண்டி யோசிக்காதீங்க. உங்களுக்காக நாங்க 3 பேரும் பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கோம். அதுல எது பிடிச்சிருக்கோ அதை கட்டிக்கோங்களேன். அதைய கட்டிக்கிட்டா அவரு பிரச்சனை பண்ண மாட்டாரா? அவர் காலம் போன கடைசியில ஒரு பட்டுப்புடவை எடுத்துட்டு வந்து தான் தான் வாங்கிட்டு வந்தேன்னு எல்லாரும் முன்னாடியும் ஒரு பதிவை பண்ணார்ல. இப்போ அந்த புடவைய கட்டலன்னா அவரு கேள்வி கேட்க மாட்டாரா? ஆமாண்டே, நியாயமா பார்த்தா இந்த ஃபங்க்ஷனே வேணாம்னு சொல்லியிருக்கணும். அதுவே முடியல. இப்ப புடவைய மட்டும் வேணாம்னு சொல்லி என்ன ஆக போகுது? எந்த புடவையை கட்டினாலும் அவர் பக்கத்துல உட்காந்து எல்லா முறையும் செய்யதானே போறாங்க. அதுல எந்த சேஞ்சுமே இல்லை. என்ன தர்ஷினி, ஏன் இப்படி பேசுற? அம்மா என்ன மனநிலையில இருக்காங்கன்னு உனக்கு புரியுது இல்ல? அப்புறம் ஏன் இப்படி ஹர்ட் பண்ற மாதிரி பேசுற? ஏன் தர்ஷினி, நீ ஏதாவது மாத்திக்கிறியா? ஏன் இதுக்கு என்ன? இல்ல, இத போட்டுக்கிட்டேன்னா அவர் ஏதாவது சொல்லுவாரு. என்கிட்டலாம் அவர் பேசவே மாட்டாரு சித்தி. என் ட்ரெஸ் என்னோட விருப்பம். இதுல அவர் கருத்து சொல்ல என்ன இருக்கு? ஐயோ, எனக்கு நந்தினின்னு பேர் வச்சதே என் மாமியா கூப்பிட்டு கூப்பிட்டு தேஞ்சு போவதான். இந்த வரேன்க்கா, எதுனா கூப்பிடுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? வாங்க, நந்தினின்னு கூப்பிட்டு அதுல சரி, வாங்க எல்லாரும் ரெடி ஆகட்டும். அவங்க